வார்த்தை என்ன? நேற்று போவாசின் வார்த்தை என்ன? நேற்று போவாசின் வார்த்தை என்ன சொல்லுங்க? இல்ல, நீங்க எல்லாம் குழம்பிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, நான் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி முட்டியில் நின்று ஜாம் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன இங்கே 1ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி பேசினுக்கிறீங்களீங்க? எங்கன்னா போனவனே சம்பளம் கிடைக்குங்க எங்களுக்கு. 3 வார்த்தைகள். அவர் போவாஸ் யார் என்பதை 3 வார்த்தை சொன்னார். அது வார்த்தை கிடையாது. போவாஸ் சொன்ன வார்த்தை வேற. இந்த சப்ஜெக்டே வேணாம் நினைக்கிறேன். சும்மா சோதனை பண்ணிட்டு போயிடல என்னத்துக்கு இல்லை. நீங்கள் இன்னும் பாலெலாம் குடிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நான் பலமான ஆகாரம் கூட நினைக்கிறேன் பாரு. அதனால் வேஸ்ட்டு. உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த காலையில் இன்றைக்கி டீ கிடையாது, நான் அப்புறம் பார்க்கலாம். அதனால் இந்த காலையில் டீ கொடுக்குறாங்க பாருங்க. டீ குடிச்சுட்டு நீங்கள் மீரந்தரு பால் தாக்கி பிரத்திக்கவாரு. மீரந்தரு பால் குடிச்சு உயிர் வார உங்ககிட்ட போயிட்டு போவாஸை பற்றி எல்லாம் சொன்ன அந்த கெப்பாசிட்டி இல்லை பொழுது உங்ககிட்ட இல்லை. ஐயோ இயேசுவே சோத்திரம். போவாஸ் எப்படிப்பட்டவர் என்பதற்கு 3 விஷயம் சொன்னேன். போவாஸ் எப்படிப்பட்டவர் என்பதற்கு 3 காரியம் சொன்னேன். அது போவாஸ் வார்த்தை கிடையாது. அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகி நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா குஷியாக இருக்கும். லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்கன்றாங்களே ஃபோனில். எதுக்கு? அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அப்படியே திக்கியில் போட்டு வச்சிட்டிங்க. நான் நாளைக்கு என்ன சொல்கிறது? நான் ஸ்தோத்திரம். போவாஸ் எப்படிப்பட்டவர்? நேற்று 3 காரியம் சொன்னார். இப்போ சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? அவர் விசாரிக்கிறவர். 2வது ஆதரிக்கிறவர். 3வது மீட்டெடுக்கிறவர். ஸ்தோத்திரம். போவாஸ். ஏன் போவாஸ் சொல்லலாம்? போவாஸ் இயேசுவுக்கு அடையாளம். ரூத்து சபையாகிய நமக்கு அடையாளம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் பேசாம 1 மணி நேரம் உட்காடுறீங்களாப்போ? விட்டா ஓடன மாட்டேன். ஸ்கூல் பெல் வச்சா ஓடுற மாதிரி ரெடியாகிறீங்க. 5 நிமிஷத்தில் நான் சப்ஜெக்டை முடிக்கிறேன்னா எப்படி? அந்த அளவுக்கு நான் ஷார்ட்டாக போகிறேன் நான். ஸ்தோத்திரம். போவாஸ் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். ரூத் யாருக்கு அடையாளம்? சபை நமக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். இப்போ போவாஸின் வார்த்தை ரூத்தை ஸ்திரப்படுத்தினது, ரூத்தை பலப்படுத்தினது. அனாதையாய் வந்த ரூத்தை ஆதரித்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் சொல்ல நீங்கள் சொல்லலாம், ரூத்துக்கு புருஷன் தான் செத்து போயிட்டானே, போவாஸ் 2வது புருஷன் தான். ஆமாம். இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? முதல் கணவன் மரித்து போனது உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வராங்க. அது ரட்சிப்புக்கு அடையாளம். போவாஸை மறுபடியும் விவாகம் பண்ணுவது இயேசுவோடு நமக்குள் இருக்கிற தொடர்பை காண்பிக்கிறது. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். இப்போ போவாஸ் இயேசுவுக்கு அடையாளம். அவர் எப்படிப்பட்டவர்? 3 காரியம். முதல் காரியம் என்னங்க? அது அவர் விசாரிக்கிறவர். இயேசு விசாரிக்கிறவர். இந்த 21 நாளும் போவாஸாகி இயேசு நம்மை விசாரிக்கிறவராய் நம்ம இடத்துல வருவாராக. 2வது என்னங்க? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆதரிக்கிறவர். எப்படிப்பட்ட ஆதரிக்கிறவர்? ஸ்தோத்திரம். ஏன் போவாஸை பற்றி நான் சொல்றேன்? அதுதான் இது மீனிங். அப்படின்னா போவாஸ் பெரிய ஆளா? அதுதான் 3 வார்த்தை. அவர் விசாரிக்கிறவர், அவர் ஆதரிக்கிறவர், 3வது மீட்டெடுக்கிறவர். மீட்டெடுக்கிறவர். ரூத்தை மீட்டெடுத்தார். நீ தான் ரூத்து, நான் தான் ரூத்து. நம்மை எல்லா பாவ அக்கிரமங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்ம என்ன செய்கிறார்? அவரு மீட்டெடுக்கிறார். போவாஸ் மீட்டெடுத்தான். இயேசு ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுக்கிறார் நம்மை. ஆமென். இந்த போவாஸ் பேசின சில வார்த்தைகள் தான் நான் சொல்ல போறேன். அதை கொண்டு நீங்க வச்சிடாதீங்க. மீட்டெடுக்கிறவர், விசாரிக்கிறவர்னு அதுக்கு சைடில் வைங்க. அதை நேற்று சொன்ன 1வது போவாஸின் வார்த்தை எது? மறுபடியும் குழம்பிட்டாங்க பாரு. இப்போ 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் நான் அவங்க எல்லாம் கையில் கொடுத்து பேப்பர் கொடுத்து நான் எக்ஸாம் வைக்கலைன்னா நான் சாம் பாஸ்டே கிடையாது பார். எல்லாரும் கை
எல்லார் கையிலும் எக்ஸாம் ஹால் போல் ஆக்கிடுவேன் நான். எல்லார் கையிலும் பேப்பர் கொடுத்து நோட் புக் எக்ஸாம் எழுதியா இல்லை டோரை மூடு. ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது போவாஸின் வார்த்தை இது என்ன? முதலாவது போவாஸ் தன் வாயினால் என்ன வார்த்தையை பேசுகிறார்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதுதான் முதல் வார்த்தை. அதை கொண்டு நீங்கள் சேர்த்துறாதீங்க. 3 அவர் யார், அவர் எப்படிப்பட்ட என்பதை காட்டுது, அவ்வளோதான். அதை அப்படியே சைடில் வச்சுருங்க. இதுதான் 21 நாளும் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கும்? போவாஸ் சொன்ன வார்த்தை கர்த்தர். 21 நாள் துதி பலியிலே முதல் வார்த்தை நமக்கு கிடைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்றைக்கு போவாஸ் சொன்னார், இன்றைக்கு இயேசு நமக்கு சொல்றார், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நான் உங்களோடு இருப்பேன், இருக்கிறேன் என்று போவாஸ் சொன்ன முதல் வார்த்தை. ஸ்தோத்திரம். 2வது வார்த்தை, இன்னைக்கு போவாஸின் 2வது வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 2வது வார்த்தை எங்க படிக்கிறோம் என்றால் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். சில பேர் மாற்றி அங்கே நான் சில பேர் சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆர்டராக நீங்கள் பார்த்துங்க, வீட்டில் நீங்கள் நல்லா படிங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அது இந்த 21 நாளில் இந்த ரூத் புஸ்தகத்தை எப்படியாவது ஒரு 4-5 வாட்டி, அது 4 அதிகாரம் தான் இருக்குது, நல்லா 21 நாளும் டெய்லி அதே சப்ஜெக்டை படிங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. டெய்லி இந்த ரூத் புஸ்தகத்தை படிங்க, நான் சொல்லுறது நல்லா புரியும். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் போவாஸ் சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு என்று. இது 2வது வார்த்தை. வேற எங்கேயும் போவாதம்மா, இங்கேயே இரு. எங்க? போவாஸின் வயல். எங்க இருக்கு சொல்றாரு அவரு? போவாஸின் வயல். 2 விதமான வயல், ஒன்று போவாஸின் வயல், மற்றொன்று வேறே வயல். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம எதை விட்டு போகக்கூடாது? போவாஸின் வயலை விட்டு போகக்கூடாது. ரட்சிப்பை விட்டு, விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, கிருபையை விட்டு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு போவாதே அப்படின்னு அர்த்தம். இந்த அதிகாலை துதிபலியில கடவுள் கூட 2வது வார்த்தை, இந்த வயலை விட்டு நீ போகாதே. ஏன் போக வேணான்னு சொல்றாரு? 2 வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன் போகக்கூடாது என்று அங்கு அவர் சொல்லுகிறார் என்றால், எரேமியா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்களேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்கும் பொழுது, வயல்வெளியில் போகாதிருங்கள், ஏன் என்றால் அங்கு அழிவும் பட்டயமும் சுற்றி கொண்டிருக்கிறது. சுற்றிலும் சத்ருவின் பட்டயமும் பயங்கரமும் இருக்கிறது. அதனால் நீங்க வயலில் போவாதீங்க, மற்ற வயல்ல போவாதீங்க. போவாஸின் வயலை விட்டு போயிடாத. போவாஸின் வயல் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. போவாஸின் வயல் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சத்தியம். போவாஸின் வயல் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். இதை விட்டு போகாத, திரும்பி கூட பார்க்காத. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் வயலிலே இரு. போவாஸ் சொன்னான், என் வயலிலே இரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசித்து என்னை பின்பற்று, என்னிடத்தில் தங்கியிரு என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். வெளியே போனா என்ன ஆகுமா? என்ன இருக்குதாங்க? பட்டயமும் இருக்குது, பயங்கரமும் உண்டு. பட்டயம் நம்மை காயப்படுத்தும், பயங்கரம். இந்த உலகத்தில் ஆண்டவரை விட்டு, இயேசுவை விட்டுட்டு, போவாஸை விட்டுட்டு நம்ம தூரமாய் போனால் நமக்கு என்ன இருக்குது? பட்டயமும் ஆபத்தும் அழிவும் இருக்கிறது. ஜாக்கிரதை, போக வேண்டாம், பின்வாங்கி போயிட வேண்டாம். விசுவாசத்தை விட்டு போயிடாதீங்க, ஜபத்தை விட்டு போயிடாதீங்க, போவாஸை விட்டு போயிடாதீங்க. போவாஸின் வயலிலே இரு, இந்த இடத்திலே இரு என்று ரூத்துக்கு போவாஸ் சொன்னார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஏன் அந்த வயல் என்றால், அந்த வயலில் மழை உண்டு, அந்த வயலில் பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம். இதோ நான் முடிக்கிறேன். அடுத்த வசனங்கள்லாம் படிக்கும்போது எல்லாம் நமக்கு தெளிவாய் புரியும். முதல் 2வது வார்த்தை, போவாஸ் சொன்ன 2வது வார்த்தை, இந்த வயலை விட்டு போகாத, என் வயலை விட்டு போகாத.
இங்கேயே தங்கியிரு என்று ரூத்துக்கு சொன்னான். ஸ்தோத்திரம். ரூத்து அவன் வார்த்தையை கேட்டு தங்கி இருந்தால் சுதந்திரவாளியாய் மாறினாள். தானியத்தோடு திரும்பி போனாள். ஸ்திரமுள்ளவளாய் மாறினாள். அனாதைய வந்த ரூத்து, பரதேசியாய் வந்த ரூத்து, ஆதரவில்லாத வந்த ரூத்து, கண்ணீரோடு வந்த ரூத், சொந்த தேசத்தை விட்டு வந்த ரூத். இங்கு ஒரே ஒரு ஆதரவு யார் என்றால் போவாஸ். அனாதையாய் வந்திருக்கிறாயா? எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறாயா? இங்கு போவாஸ் உனக்கு இருக்கிறார். உன்னோடு கூட போவாஸ் பேசுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை விசாரிப்பார், உன்னை நடத்துவார். கரங்களை மேலே உயர்த்துவோமா? முடிக்கிறோம் நம்ம. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய வயலை விட்டு நான் போகக்கூடாதுப்பா. இந்த ரட்சிப்பை விட்டு நான் போகக்கூடாதுப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை விட்டு நான் போகக்கூடாதுப்பா. எனக்கு காட்டிருக்கிற இந்த விசுவாசத்தை விட்டு நான் போகக்கூடாதுப்பா. எனக்கு காட்டிருக்கிற சத்தியத்தை விட்டு, சபையை விட்டு போகக்கூடாதுப்பா. இந்த பாதை விட்டு நான் நடக்கக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம். உம்மோடு கூட, போவாஸ் ஆகிய இயேசுவோடு கூட நான் தரித்து இருக்க கடைசி வரைக்கும், என் மரணம் வரைக்கும் நான் போவாசின் வயலிலே இருக்க வேண்டும். கரங்களை மேல வைத்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். கடைசி வரைக்கும் நான் போவாசின் வயலிலே நான் இருக்க வேண்டும்.